வீட்டில் போட்டியாளர்கள் நடந்துக்கிறது ரசிக்கும்படியாக இருக்கணும், இல்லை சகிச்சுக்கிற அளவுக்கு அது. வீக்கெண்ட் எபிசோட விஜய் சேதுபதி வந்து என்னடா பேச போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு, பேச வேண்டிய விஷயத்தை தான் பேசுகிறாரு. பட் ரமணா படத்தோட டைலாக் வரும் இல்லையா, இதவே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைலாக் ஏற்ற மாதிரி போன வாரம் இல்லை அதுக்கு முந்தின வாரமே பேச வேண்டிய டைலாக்லாம் இப்போ தான் பேசிட்டு இருக்கிறாரு. வீட்டில் வந்து ஒரு சில செயலாம் சரியில்லை, ரசிக்கிற மாதிரி இல்லை, சகிக்கிற மாதிரியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இது எப்போ பேசணும் எப்போ கண்டிக்கணும் அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுக்கும் தெரியல, விஜய் சேதுபதிக்கும் தெரியல. ஏன்னா அவர் கண்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு எதுக்கு பதில் சொல்கிற, எதுக்கு இப்படி பண்ணுறா, எதுக்கு அப்படி பண்ணுற, இதுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கோவப்பட்டு பொங்குவார். பட் எதுக்கு பொங்கணுமோ அதெல்லாம் மொத்த விட்டுட்டு கடைசியாக இப்போ கண்ட்ரோல் பண்ணுறது வந்திருக்கிறாரு. இங்கே சில பேர் நடந்துக்கிறது சகிக்க முடியல. அண்ட் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து அவங்க தெரியாமல் பண்ணுங்க, தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தெரிஞ்சு மட்டும் கிடையாது, ரொம்ப தைரியமாகவே பண்ணுறாங்க. நம்ம என்ன பேசினாலும் என்ன அர்த்தம் இருந்தாலும் விஜய் சேதுபதி எதுவும் கேட்க மாட்டார். அவர் வந்து தேவலாசி தான் கேட்பார், இதெல்லாம் கேட்க மாட்டார். நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ப்ரூவ் பண்ணிட்டார். ஏன்னா கமருதீன் அப்போவே அவர் தட்டி கேட்டிருந்தாரு, பேசியிருந்தாருன்னா மற்ற யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் கமருதீன் ஃபஸ்ட்டு வாரமே பண்ணதெல்லாம் கேட்காதனால அடுத்தடுத்த வாரங்களை எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசாத ஆளே கிடையாது. கமருதீன் ஆரம்பிச்சிருந்து பார்வதி, திவாகர் எல்லாருமே நிறைய வார்த்தையோட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேவலமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தைகள் வர்றது மட்டும் இல்லாமல் லவ் கண்டென்ட்டுங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீறிலாம் பல வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் அன்சீனில் பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே கண்டிச்சிருக்கணும், தவறிட்டார். பட் எனிவே நெவர் லேட் அப்படிங்கிற மாதிரி இப்போயாச்சும் அவர் கேட்குறாருன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதான். இதெல்லாம் இவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக விஜய் சேதுபதி நம்மகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சகிச்ச அளவுக்கு இல்லைப்பா, கொஞ்சம் பார்த்து பக்கமாக நடந்துக்காங்க, இதெல்லாம் அவங்க வந்து குடும்பங்கள் பார்க்குற ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கரெக்டாக சொல்லுவாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுட்டான விஷயம் தான். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து எப்படி பேசுவாங்கிறது பார்த்து தான் நம்ம வந்துட்டுருக்கோம். தேவையில்லாத கோவப்படுறது, தேவையில்லாத விஷயத்தை பேசுறது, தேவையானதை பேசாமல் விடுறதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இந்த வாரம் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவராக இருந்தால் இதை ஃபஸ்ட் வாரமே கண்டிச்சிருப்பார், வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பார். ஸோ விஜய் சேதுபதி எப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆனால் சகிக்கிற அளவுக்கு இல்லைங்கிறத அவங்கள்ட்ட சொல்லணும்ல. வாங்க பேசுவோம்.